Good evening, all of you. Good evening. Voice audible இருக்கா? Yes, ma'am. Good evening, ma'am. Slide நல்லா தெரியுதா? Yes, ma'am. Okay, sir. Okay, thank you. So, நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்சேஷன் பார்த்தோம், பெர்செப்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா? புலன் உணர்வுனா என்னன்னு பார்த்தோம், புலன் காட்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். எனிஒன் புலன் உணர்வு பத்தியும் காட்சி பத்தியும் யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். நேத்து கிளாஸோட ரீகால் டக்குன்னு சொல்லுங்க. மேம் புலன் உறுப்புகள் மூலியமா இப்போ கண் காது மூக்குனா நம்ம கேட்கறது பார்த்தல், அந்த பார்த்தல் உணவு அது எல்லாமே புலன் உணர்வுகள் மேடம். ஓகே. புலன் காட்சினா நம்ம ஏற்கனவே கிடைச்சிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா கிடைக்கிற அதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது. மனநிலை, அதாவது அவங்க என்னென்ன மனநிலையில பிரசன்ட்ல இருக்கிறாங்களோ அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நாம மாறுபடும் மேம். நோ, பெர்செப்ஷன்னா என்னன்னு கேக்குறேன். நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, அதுக்கு அடுத்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. புலன் காட்சினா என்ன, அதை மட்டும் சொல்லுங்க. ஏற்கனவே நம்மளுக்கு கிடைச்சிருக்க அனுபவத்து மூலமா கிடைக்கிற தூண்டல். நோ, ஏற்கனவே கரெக்டான டெஃபினிஷன் கொடுங்க. நீங்க எல்லாரும் பாயிண்ட்டுக்குள்ள வரீங்க, பட் கரெக்டான ஒரு டெஃபினிஷன் ஒரு லைன்ல சொல்ல மாட்டேறீங்களே. இன்னும் ட்ரை பண்ணுங்க, முடியும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரியுது, சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வர மாட்டேங்குது, அவ்வளவுதான். பாக்குற பொருளை கண்டுபிடிக்குதான் புலன் காட்சி. ஓகே, பார்க்கிற பொருளை வந்து இந்த பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேர் வைக்கிறோம் இல்லையா, அதுதான் பொருள் காட்சி, புலன் காட்சி. கரெக்டுங்களா? நீங்க சொன்னது அதுதானே சார்? புலன் உணர்வு சொல்லுங்க மேம். புலன் உறுப்பு மூலமா புலன் உறுப்புகள் வழியாக நாம் பெற்ற புலன் உணர்வுக்கு ஏற்ப நாம் பெற்ற தூண்டப்படுகின்ற புலன் காட்சி சொல்றோம். ஓகே 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 மேம். ஓகே, திருமால் சார் சொன்ன மாதிரிதான், கரெக்ட் தான். அதாவது இப்ப நீங்க ஒரு போனை பார்த்து நீங்க இப்ப கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த போனை பார்த்தோம்னா அதுக்கு பேர் போன் அப்படின்னு சொல்லி நீங்க மைண்டுக்குள்ள அந்த பேர் வைக்கிறீங்களா, அதுதான் புலன் காட்சி. உணர்வு அப்படிங்கும் போது நீங்க அதை பாக்குறீங்க, அதுதான் உணர்வு. ரெண்டு தான், இது ரெண்டும் வேற ஒண்ணும் இல்ல, இவ்வளவுதான். ஓகேவா? ஓகே, எல்லாரும் ஒரு மோரலஸ் ரைட்டா தான் சொன்னீங்க, யாரும் அவ்வளோ ராங்கா சொல்லல. அதுக்கப்புறம் எதனால வந்து மிஸ்டேக் நடக்குது, என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதுல வந்து அகப்பொருள், அதுல அஃபெக்டிங் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கு, எது வந்து நிர்ணயிக்குது இல்லையா, அகப்பொருள் என்னென்ன நிர்ணயிக்குது, புறப்பொருள்ல வந்து என்னென்னலாம் வந்து பெர்செப்ஷனை வந்து, அதாவது புலன் காட்சியை வந்து இதெல்லாம் வந்து நிர்ணயிக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நேற்று நம்ம தெளிவா பார்த்துட்டோம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, நான் இல்யூஷன் நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் லாஸ் பார்த்தோம், இல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதாவது திரிவு காட்சி அப்படின்னு சொல்லிட்டு இல்யூஷன் வந்து என்ன அப்படின்னு, இல்யூஷனா என்ன அப்படின்னு எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லி ஓரளவு பார்த்துட்டோம். ஹலோசேஷன் தான் நம்ம பார்க்கல. ஆனா நான் என்ன சொன்னேன்னா, நாளைக்கு வந்து இல்யூஷனுமே இங்க வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, மாத்திக்கோங்க. ஊ இல்ல பூ. ஓகே, நான் இங்க மாத்திரம் பாருங்க. ஓகே, திரிவு காட்சி ஊ இல்ல பூ. ஓகே, இப்ப திரிவு காட்சியில பாத்தீங்க அப்படின்னா இல்யூஷன் வந்து என்ன அப்படிங்கறது இந்த இதுல இன்னுமே டீட்டெயிலா பார்த்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதே மாதிரி இல்பொருள் காட்சி அப்படிங்கிறதும் என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நேத்து கிளாஸ்ல யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல? ஓகே சார், ஓகே. இப்ப இல்யூஷன், அதாவது இங்கேயும் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான், திரிபு காட்சி டைப்பிங்ல போய் மாறி இருக்கு. ஓகே, நான் இங்க மாத்தி. ஓகே, திரிவு காட்சி அப்படிங்கும் போது என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்னதான், உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு விஷயம் வந்து, அதாவது உங்களுக்கு புலன் உணர்வு மூலியமா புலன் காட்சிக்கு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க கேதர் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல நீங்க அந்த ஒரு அங்க இருக்கிற என்விரான்மெண்ட்ல உங்களோட மனநிலை எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அந்த பெர்செப்ஷன் அப்படிங்கிறது மாறும். அதாவது புலன் காட்சி அப்படிங்கிறது மாறும், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லைங்களா?
அதே மாதிரி புலன்காட்சி அப்படிங்கிறது ஒருவருக்கொருவர் வேறுபடும் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், பாம்பு அதாவது கயிறை பார்த்துட்டு நான் பாம்புன்னு நினைக்கிறது. ஆல்ரெடி நான் பாம்பை வந்து என்ன பண்ணிருக்கேன், பார்த்திருக்கேன். பாம்பு வந்து இது மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு சுத்தி இருக்குங்கிற ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. சோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, அப்போ எனக்கு ஒரு பாம்பு பயம் இருந்திருக்கலாம், இல்ல ஏதாவது சவுண்ட் உஷ்ங்கிற மாதிரி கேட்டிருக்கலாம். அதனால நான் கைத்த பார்த்தோன்னா என்ன நினைச்சிட்டேன், பாம்புன்னு நினைச்சிட்டேன். சோ என்னோட பெர்செப்ஷன் என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல ராங் ஆயிடுச்சு. சோ இந்த இடத்துல ஏற்படும் தவறுகள் தானே பார்த்துட்டு இருக்கோம். அதுலதான் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, இல்யூஷன் அப்படிங்கிறது பாக்குறோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுவே சரியா வந்துருச்சு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தூண்டல் வந்து நம்ம புலன் உறுப்புல தூண்டி அது சரியான விளக்கத்தை தந்துருச்சு அப்படின்னா, அந்த தூண்டல் வந்துட்டு சரியாக புரிந்து கொள்ளும் போது புலன் காட்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா, சரியான புலன் காட்சி. இதுவே அந்த தூண்டல் வந்து தவறா புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அதை வந்து திரிபுர காட்சி. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். இது வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸா வரலாம். அதாவது ஒரு ஒரு காட்சி நம்மளோட புலன் உறுப்புல இருந்து அது ஸ்டிமுலை ஆகி உள்ள போய் ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கும்போது அது கரெக்டா நடந்துருச்சு அப்படின்னா அது வந்து புலன் காட்சி, பெர்செப்ஷன், கரெக்ட் பெர்செப்ஷன். இதுவே அது வந்து தவறா நடந்துருச்சு, தவறா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்னது, திரிபுர காட்சி, இல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட். இந்த எக்ஸாம்பிள் இப்ப டக்குன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி தெரியுது இந்த இமேஜ்? பாம்பு மாதிரி இருக்கு. பாம்பு மாதிரி இருக்கு இல்லையா, டக்குன்னு பார்த்தோம். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து என்ன இது இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பாம்பை பார்த்தின எக்ஸ்பீரியன்ஸ், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பாம்போட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. சோ அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இதை பார்த்தோன்னே ஒரு ரோப்பு தான், பட் இந்த ரோப்பை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சிட்டோம், ஸ்னேக்குன்னு நினைச்சிட்டோம். சோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ராங் பெர்செப்ஷன் நடந்திருக்கு. அதாவது தவறான புலனுணர்வு நடந்திருக்கு. சோ அதனால இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு, ராங் பெர்செப்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறது பாக்குறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, திரிபு காட்சி இல்யூஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா, நாகராஜன் புக்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 திரிபு காட்சி பத்தி, அதாவது இல்யூஷன் பத்தி அவர் சொல்லியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன். உங்களுக்கு இதுல வந்து கொஸ்டின்ஸ் வர்றது அப்படின்னா ஒரு 2-3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஃபுல்லா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப இயக்க திரிபு காட்சி அப்படின்னா ஒரு இமேஜ் கொடுப்பாங்க, உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருக்கேன். அந்த இமேஜ் நீங்க பார்க்கும்போது, உத்து பார்க்கும்போது அதுல ஒரு மூவ்மெண்ட் தெரியுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஏதோ ஒரு மூவ்மெண்ட் தெரியுற மாதிரி. ஆனா அது வந்து வரைஞ்சதோ இல்ல எழுதுற ஒரு டயக்ராமா தான் இருக்கும். பட் அது பார்க்கும்போது உங்களுக்கு மூவ்மெண்ட் தெரிஞ்சதுன்னா அது இயக்க திரிபு காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்வை கோண திரிபு காட்சி அப்படின்னா, இப்ப வந்து 2 லைன் இப்படி போகும். ஓகேங்களா, லென்த்தியான ஒரு 2 லைன் இப்படி போகும்போது போக போக இது வந்து இப்படி 2ம் ஒன்னா போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஓகே, பட் ஆனா இப்ப பெண்டு திரும்பினாலும் இது இப்படிதான் போக போகுது, தனித்தனியா தான் போக போகுது. பட் நம்மளுக்கு இங்க இருந்து பார்க்கும்போது இது எப்படி தெரியுது அப்படின்னா, சேர்ந்து லாஸ்ட்ல போகும்போது 2 சேர்ந்து போற மாதிரி ஒரு ஒரு ராங்கான இல்யூஷன் நம்மளுக்கு இங்க வருது. சோ அதுதான் வந்துட்டு பார்வை கோண திரிபு காட்சின்னு சொல்றாங்க. இதுவே மாற்று தோற்றங்கள். நேத்து பேசுனது கேட்டுச்சாமா உங்களுக்கு? இங்க சொல்லுங்க, நீங்க எங்க சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? கேக்கல ஷா. தமயந்தி மேம் மியூட் போடுங்க. சரிதா மேம் மியூட் போடுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் புரிஞ்சுதுங்களா? பின்னாடி நான் காட்டியிருக்கேன் இயக்க, இப்ப வரீங்க இங்க காட்டிட்டே வந்திருக்கேன். இந்த இமேஜ்ல பார்த்தா தெரியுதுங்களா? இமேஜ் ஒன்னு சென்ட் பண்ணிருக்கேன். அது உங்களுக்கு மூவ் ஆகுற மாதிரி, ரொட்டேட் ஆகுற ஃபீல் வருதா பார்த்தோன்னே? எஸ் மேம். உங்களுக்கு போன்ல எப்படி தெரியுது? இது அப்படியே ரொட்டேட் ஆகுற மாதிரி, சுத்துற மாதிரி ஒரு ஃபீல் வருதா பார்த்தோமே? இது வந்து ஒரு இலூஷன் தான். ஓகேங்களா, அததான் வந்து இயக்க திரி காட்சி. அதாவது உங்ககிட்ட கொடுத்திருக்க இமேஜ் வந்து இயக்க திரி காட்சியா வந்து இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுது. ஓகே, அங்கங்க மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி. ஆனா அது வந்து ஒரே இடத்துலதான் இருக்கு, அது சுத்தல. பட் ஆனா நம்மளுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா அது ஒரு சுத்துற மாதிரி இருக்கு. அதுதான் இயக்க திரி காட்சி அப்படிங்கிறாங்க.
அடுத்து பார்வை கோண வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா? அதாவது இப்ப வந்து இப்படி ஒரு 2 லைன் போகுது அப்படின்னா, அந்த 2 லைன் இப்படி ஒரு 2 லைன் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒண்ணோட ஒண்ணு. அப்படியே அந்த எண்ட் ஆஃப்ல போகும்போது 2 லைனும் சேர்ந்து ஒரே லைனா போகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு இல்யூஷன் வந்து தெரியும். அததான் வந்து பார்வை கோண திரிபு காட்சின்னு சொல்றாங்க. இதே மாற்று தோற்றங்கள் அப்படிங்கும்போது நீங்க நெட்ல எல்லாம் நிறைய இமேஜஸ் பார்த்திருப்பீங்க. அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதாவது இயற்கை இயற்கை சீனரிஸ் இல்ல சாரி நேச்சர் சீனரிஸ் அது மாதிரி ஏதாச்சும் இருக்கும். ஆனா அதுல பாத்தீங்க அப்படின்னா வேற இமேஜ் இருக்கும். அதாவது ஒரு தாத்தா பாட்டி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியோ இல்ல யாராவது காஃபி குடிச்சிட்டு இருக்கிற மாதிரியோ இல்லைன்னா ஒரு காஃபி கப் மாதிரியோ இருக்கும். பட் இன்னும் டீட்டெயிலா பாத்தீங்கன்னா அதுல வந்து ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு இருக்க மாதிரியோ இல்ல மரம் இருக்கிற மாதிரியோ தெரியும். நீங்க அதை அது மாதிரி இமேஜஸ் பாத்திருக்கீங்களா? அதாவது 2 இமேஜ் வரும். ஃபர்ஸ்ட் நீங்க மேலோட்டமா பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் தெரியும். நல்லா டீட்டெயிலா பாத்தீங்கன்னா அது இன்னொரு இமேஜா தெரியும். நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? அத பாத்திருக்கீங்களா? ஒண்ணும் இல்லப்பா. 2 மரம் இருக்கிற மாதிரி இருக்கும். 2 மரம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 2 மரத்தை வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபேஸ் இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். வெளிய இருந்து பாத்தீங்கன்னா இது 2 மரம் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் நீங்க டீட்டெயிலா போய் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆணும் பெண்ணும் வந்து பேசிட்டு இருக்க மாதிரி 2 டீட்டெயிலிங் இருக்கும். அதுதான் வந்து இந்த மாற்று தோற்றம்னு சொல்றாங்க. ஓகே மேம், இந்த மாடர்ன் ஆர்ட்ஸ்னு சொல்றாங்க அதுவா மேம்? மாடர்ன் ஆர்ட்ஸ்னு சொல்லலாம், அதுவும் சொல்லலாம். பட் இதுல வந்து இந்த இலூஷன் இதுல வரும். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த போட்டோ மட்டும் நான் குரூப்ல ஷேர் பண்றேன் வேணும்னா. உங்களுக்கு ஒரு கிளியர் வர்றதுக்காக. மத்தபடி அது ஒண்ணும் பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. அந்த நம்ம சின்ன வயசுல ஒரு சாக்லேட் மாதிரி மம்மி டாடின்னு வாங்கி சாப்பிடுவோம்ல மேடம். இந்த சைடு பார்த்தா வேற மாதிரி, அந்த சைடு திருப்பி பார்த்தா வேற மாதிரி இருக்கும். அது கூட வச்சுக்கலாம். பட் ஆனா சொல்லுங்க மேம். அது கூட வச்சுக்கலாம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா அதுல வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வரும். இதுல வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரே சைடுல நீங்க வேற திருப்பி எல்லாம் பார்க்க வேண்டியது ஒரே சைடுல தான் இருக்கும். மரம் இருக்கு. மரத்துக்கு கீழே வந்து ஒரு மனுஷன் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் பார்த்தா. பட் கொஞ்சம் டீட்டெயிலா பாத்தீங்கன்னா ஒரு மான் நிக்கிற மாதிரியோ இல்ல வேற ஏதாவது நிக்கிற மாதிரியோ கொஞ்சம் வேற மாதிரி காட்டியிருப்பாங்க அதே பிளேஸ்லயே. நான் இப்ப கூட பார்த்தேன். பட் உங்களுக்கு வந்து அது ஓகே எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஓகே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதை மட்டும். ஓகே மம்மி டாடி கூட எடுத்துக்கலாம். அந்த பாக்கு மிட்டா மாதிரி தானே ஒரு சாக்லேட் அதுல வருமே, அதுதானே சொல்றீங்க? எஸ் மேம். கல்கண்டு அந்த மாதிரிலாம் போட்டு உள்ள வச்சிருப்பாங்க. நீங்க இப்படி திருப்பும்போது மாதிரி இருக்கும். இந்த சைடு திருப்பும்போது ஒரு லேடி இமேஜ். எஸ் மேம். இந்த சைடு பார்க்கும்போது அவங்களுடைய அந்த சைடு தாடி அந்த சைடு மாதிரி தெரியும் மேடம். ஆனா அதை பரட்டி பார்க்கும்போது கிளிப் மறுபடியும் பரட்டி பார்த்துட்டு திருப்பி பார்க்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு தோணாது மேடம். ஆமா. இப்ப வந்து இரு இணை கோடுகளின் தொலைவில் வந்து ஒன்று சேர்ந்து போனது. இப்ப நான் இந்த இது சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட? அதாவது 2 இணைக்கோடு வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. தொலைவில் இருந்து போகுது. இந்த சைடு வரும்போது இப்படி ஒரு வெண்டு திரும்பி இப்படி மேல ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து நம்மளுக்கு இப்படி நம்ம இங்க இருந்து பாக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இது 2ம் சேர்ந்து ஒன்னா போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு இல்யூஷன் வரும். அதுதான் வந்து செகண்ட் டைப் நம்ம பார்த்தது. ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்தது தேர்ட் டைப் தான் நான் சொல்லிட்டேன். இப்போ பிக்சர் மட்டும் சென்ட் பண்றேன்னு சொல்லிட்டேன். முள்ளரோடது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன் இல்லையா? அந்த இமேஜ்ல வந்து எது வந்து லென்த்தா இருக்குன்னு சொல்லுங்க யாரோ ஒருத்தர். இப்ப எல்லாத்துக்கும் ஸ்லைடு ஷோ ஆகுதுல? சென்டர்ல இருக்கிறது. சென்டர்ல இருக்குது மட்டும். இல்ல மேம், எல்லாமே ஒரே லென்த். ஒரே லென்த். ஏன்னா இது பார்க்க ஒரே லென்த். நான் என்ன கேக்குறேன்னா பார்த்தோன்னே எது லென்த்தா தெரியுதுன்னு கேக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் இதை கேட்கவே இல்லை. இங்கதான் கேக்குறேன். இங்க பார்த்தோன்னே எது வந்து லென்த்தா தெரியுது? சென்டர். ஏன் அப்படின்னா இதுவுமே நம்மளுக்கு ஒன் டைப் ஆஃப் இல்யூஷன். நம்மளுக்கு வந்து இது மாதிரி கொடுத்துருக்கங்காட்டி நம்மளுக்கு எதா தெரியுது இதா தெரியுது. பட் இதோட ஒரிஜினல் சைஸ் கீழே கொடுத்துருக்கு பாருங்க. இந்த 3மே வந்து சேம் சென்டிமீட்டரோ இல்ல சேம் லென்த்தோ இருக்கிற ஒரு ஸ்டைப் தான். அதுக்கு வந்து நம்ம இந்த சிம்பிளை மாத்தி கொடுக்கறதுனால மட்டும் அதோட லென்த் பார்க்க கொஞ்சம் எக்ஸ்பேண்டா தெரியுது, அவ்வளவுதான். ஓகேங்களா? இது வந்து யாரு வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இத தனியா சொல்லணும் அப்படின்னா முல்லர் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா முல்லர், லயர்
அதுக்கப்புறம் வந்துட்டு ஜோல்னர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது மாரி மட்டும் இல்ல. நெறைய வந்து இன்னுமே லைன்ஸ வந்து டிரா பண்ணி, அதுலருந்து வந்து அவங்க பார்த்தோனே என்ன சொல்றாங்க, எது வந்து இப்போ வெர்டிகல் இதையுமே சொல்லுவாங்க. இப்ப இது 2 இருக்கு அப்படின்னா, இது 2ல எது வந்து உங்களுக்கு ரொம்ப லென்த் இது ஒண்ணு இருக்கு, இது ஒண்ணு இருக்கு. இதுல எது வந்து லென்த்தா இருக்கு? எப்பவுமே நம்ம எங்க போவோம்? இப்படி ஸ்டாண்டிங் லைன்ல நேர்கோடா இருக்கிறதா வந்து ஹைட்டா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா 2மே ஒரே சைஸ் தான். அத மாரி நெறைய வித்தியாசம். அதே மாரி இந்த இது பாருங்க. இந்த பிராக்கெட் இந்த பிராக்கெட்ல நான் இங்கே கொஞ்சம் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம் பார்த்துக்கோங்க. இதுலயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பெருசா தெரியும். நம்மளுக்கு இந்த க்ளோஸ் பண்ணி இருக்கிறது வந்து சிறுசா தெரியும். ஸோ இதெல்லாமே வந்து முல்லர் எக்ஸ்பெரிமெண்ட்ல பண்ணிட்டு, இது ஒரு டைப் ஆஃப் இல்யூஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இதோட வந்து இது முடியுது. நெக்ஸ்ட் வந்து இல்பொருள் காட்சிக்குள்ள வரோம். அதாவது இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இல்யூஷன் திரிபுர காட்சி பார்த்தோம். திரிபுர காட்சியில ஒரு 4 டைப் பார்த்தோம். அது வந்து காட்சின்னா ஒரு பிக்சர் அதே சேம் இடத்துல இருக்கும். அது எதுவும் மாறாது. அது வந்து பார்த்தா நம்மளுக்கு ரொட்டேட் ஆகுற மாரியோ, இல்ல நகர்ற மாரியோ வரும். அதுதான் வந்து இயக்க திரிபு காட்சின்னு சொன்னோம். பார்வை கோணல்ல என்ன பார்த்தோம்? 2 லைன்ஸ் வந்து ஒண்ணா ஒரே மாரி போயிட்டு இருக்கும்போது, லாஸ்ட்ல 2ம் சேர்ந்து ஒரே ஒரே ஒண்ணு சேர்ந்து போற மாரி நம்மளுக்கு ஒரு இல்யூஷன் வருது. அதுதான் வந்து பார்வை கோண திரிபு காட்சின்னு சொன்னோம். 3வது மாற்று தோற்றங்கள் இல்லையா? இந்த ஃபிகர்ஸ் வந்து ரிவர்சலா தெரியுறது. இப்ப நீங்க சொன்ன மாரி ஒரு ஒரு பக்கம் திருப்புனா ஒரு பிக்சர், இன்னொரு பக்கம் திருப்புனா இன்னொரு பிக்சர்ன்னு தெரியுதோ, இல்ல ஒரே பிக்சர்ல வெரைட்டியா தெரியறது வந்துட்டு மாற்று தோற்றங்கள். அதுக்கப்புறம் முல்லர் பார்த்தோம். 2 கோடு வச்சு அம்புக்குறி மாத்திக்கிட்டா எது லென்த்தா இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது, நம்மளோட மைண்ட் எதுக்குள்ள போகுது? அந்த க்ளோஷர விட்டுட்டு கொஞ்சம் ஓப்பன் வைடடா இருக்கிறது வந்து லென்த்ன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்குது. அதே மாரி வெர்டிகல் லேண்ட்ஸ்கேப்ல போட்டோம் அப்படின்னா, வெர்டிகல்ல இருக்கிற லைன் வந்து லாங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதெல்லாம் தான் என்னன்னு சொல்றோம்? முல்லரோட எக்ஸ்பெரிமெண்ட்ன்னு சொல்றோம். இது எல்லாமே நம்ம எத மட்டும்தான் சொல்லுங்க மேம். அந்த பார்வை கோண திரிபு காட்சிகளுக்கு வந்து நம்ம அந்த சீஷோர்ல நிக்கும்போது அந்த கடலும் வானமும் ஒன்னா சேர்ற மாதிரி தோணுதுல, அதை கூட சொல்லலாம்ல மேம் எக்ஸாம்பிள்? கரெக்ட் தான் மேம். நம்ம சீஷோர்ல நிக்கும் போதுங்கிறத தாண்டி நம்ம வந்து இன்னும் சொல்லலாம். பார்க்கும்போது ஒன்னாதான் தெரியும். ஒரே கோட்ல வந்து 2 ஜாயின் பண்ற மாதிரி தெரியும். அது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம்ல மேம்? இல்ல மேம் அப்படி இல்ல. இது எப்படின்னா உங்களுக்கு வந்து 2ம் ஒரே கோட்ல வர்றதெல்லாம் கரெக்ட். நீங்க சொல்றது வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டது கரெக்ட் தான். அதாவது எப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இததான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இந்த பாயிண்ட்ட. இப்போ இங்க வந்து இங்க வந்து சி இருக்கு அப்படின்னா, இங்க வந்து ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா, இது 2ம் சேர்ந்து இந்த ஒரு கோட்ல மேட்ச் ஆகுதுன்னு சொல்றீங்க கரெக்ட்டா? அதனால இதை வந்து இந்த லாக்குள்ள கொண்டு வரீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அப்படியே நீங்க கோட்ல மேட்ச் ஆனாலுமே, இங்க சி தனியாவும், இங்க வந்து வானம் தனியாவும் தானே தெரியுது. இந்த இடத்துல நடுவுல ஒரே ஒரு கோடு மட்டும் தான் தெரியுது. நம்ம சொல்ற பாயிண்ட் என்னன்னா, 2 கோடும் சேர்ந்து ஒரே இடத்துல வந்து ஒண்ணா வரும். இந்த இடத்துல இங்க சிங்கிறது தனியாவோ, இந்த இடத்துல வானங்கிறது தனியாவோ இருக்காது. பேரலா போகும். ரயில்வே ட்ராக்ல எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் நின்னு பார்க்கும்போது அந்த இடம் டர்னிங்ல போகும்போது குறுகி போற மாதிரி தெரியல மேடம். ரயில்வே ட்ராக் எடுத்துக்கோங்க. சூப்பரா இருக்கும். அது உங்களுக்கு ஈஸியா தெரியும். அதுதான் கரெக்ட். ஓகே மேம். ஓகே, புரியுது. ஓகே மேம், அந்த முல்லர் மட்டும் ஒரு டைம் சொல்லுங்க மேடம். அதாவது முல்லர் அப்படி ஒண்ணும் இல்ல மேம். முல்லர் அப்புறம் லேயர் அப்படிங்கிற ஒரு 2 பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது மாதிரி இல்யூஷன் எப்படி எல்லாம் நடக்குது, எது மாதிரிலாம் டக்குன்னு நம்ம ஃபாலோ ஆயிடுறோம். நம்மளோட பெர்செப்ஷன் அதாவது நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே தப்புன்னு சொல்லிட முடியாது இல்லைங்களா? நம்மளுக்குமே வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம நிறைய விஷயத்த கேதர் பண்ணியிருப்போம். எடுத்தனுமே தப்புன்னு சொல்லிட முடியாது. அது எப்படி வந்து நம்மளுக்கு இல்யூஷனா மாறுது, அது ஏன் திரிபுரா காட்சியா மாறுது அப்படிங்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இது எல்லாமே வந்து எத அடிப்படையா இருக்கும் அப்படின்னா, பார்வை அதாவது கண்ணுல பார்த்து நம்ம சொல்றதுதான். இப்ப நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பிக்சருமே என்னாச்சு? நம்ம சுத்திரமா இருக்கு. எத பார்த்து நம்ம எத வச்சு கண்டுபிடிச்சோம்? கை வச்சா கண்டுபிடிச்சோம்? இல்ல. கண்ண பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அந்த பிக்சர் சுத்துற மாரி இருக்குது, நகர மாரி இருக்குது. இதே ரயில்வே ட்ராக் போறது, பெண்ட் ஆகுற மாரி ஒரே லைன்ல போறது எல்லாமே நம்மளுக்கு என்னதான்னா பார்வைதான். ரைட்? அதே மாரி முல்லர் என்ன சொல்றாரு? முல்லரோட எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, இது மாரி கோட வந்து குடுக்குறாங்க. அந்த கோட்ல எது வந்து லென்த் அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து இந்த செகண்ட் ஒன். அதாவது 3 குடுத்துருக்கேன் இல்லைங்களா? அதுல செகண்ட் ஒன் வந்துட்டு
லென்த்தா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வந்து டக்குன்னு வந்து இதோட லென்த் எல்லாம் அளந்து பார்த்தா எல்லாமே சேம் லென்த் தான். ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் எல்லாமே சேம் லென்த் தான். பட் நம்ம இத வந்து இப்படி ஒரு பிராக்கெட்குள்ள அடைச்சு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ராங்கா இதுக்குள்ள மட்டும் முடிய போகுது. இதோட முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருந்திருப்போம். நம்ம பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல. இதுவே இப்படி ஒரு காலம் வரும்போது, இப்படி வந்தாவே வந்து அது பெருசா தான் இருக்குது அப்படிங்கிற மாரி ஒரு பாஸ்ட் இது இருக்கங்காட்டி டக்குன்னு நம்ம சொல்லிடுறோம். அதே மாரி இப்படி நீங்க வந்து ஒரு நோட்ல நீங்க எழுதினாலும் ஓகே, எதுல எழுதினாலும் சரி. இப்ப வந்து நீங்க நோட்ட வந்து இப்படி இப்போ படிச்சுட்டு இருக்கும்போது, கொஞ்சம் நோட்ஸ் எடுக்கும்போது நோட்ட இப்படி 2ஆ பிரிச்சு எழுதுவீங்க. ஓகே. சில பேர் எழுதுவீங்க. அதாவது உங்களோட பெரிய நோட்ட வந்து இப்படி 2ஆ பிரிச்சு இங்க இப்படி எழுதிட்டு வருவீங்க. இதுக்கும் இப்ப இந்த நோட்ல இப்படியே ஃபுல்லா இப்படி எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரைட்? அதே மாரி தான். இப்ப இப்படி நான் 2 கோடு 2ம் ஒரே சென்டிமீட்டர் சைஸ்ல நான் போடுறேன். உங்ககிட்ட கேட்கிறேன். இது 2ல எது பெருசு அப்படின்னா, ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதுக்கு போவோம். அதாவது இங்க எந்த சென்டிமீட்டரும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணல. இது வந்து 10 சென்டிமீட்டரு, இது 11 சென்டிமீட்டரு, இது 10 சென்டிமீட்டர் அப்படின்னா, எது பெருசுனா இதுக்கு போவீங்க. இந்த இடத்துல நான் எந்த சென்டிமீட்டரு, எந்த மீட்டரு எதுவுமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணாம, பார்த்தோனே எது பெருசா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, நம்ம இங்கேயும் அதே தான். எங்க போவோம்னா, இங்க போவோம். சோ அது மாரி நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இப்போ இப்படி ஒரு டயகிராம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2ம் ஒரே இதுதான். இதுல வந்து இப்படி ஒண்ணு. இப்படி ஒரு க்ளோஷரு. இது வந்து இப்படி. இப்ப நம்ம எதுக்கு போவோம்? எது பெருசா இருக்குன்னு கேட்டா இதுக்கு போவோம். எதனால அப்படின்னா, நம்மளோட பெர்செப்ஷன் வந்து இந்த இடத்துல ஆல்ரெடி இருக்க எக்ஸ்பீரியன்ஸ வச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இப்படி ஒரு தப்பான ஒரு விஷயத்த வந்து இதுதான் கரெக்ட்ன்னு எடுத்துடுறோம். அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா, தப்பா போகுது. இதுதான் வந்து இல்யூஷன் சொல்லிட்டு முல்லரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஓகேவா? ம். ஓகே. இல்பொருள் காட்சி அப்படிங்கும்போது ஒண்ணும் இல்ல. ஆம், இந்த பிக்சர் வச்சு பார்க்கும்போது நீங்க அநேகன் படம் பார்த்திருக்கீங்களா? தனுஷ் மூவி. ஐ எஸ் திங்க் மேம். அநேகன். எஸ் மேம். அந்த அதுல பூர்வீக வந்து பூர்வ ஜென்மம் எல்லாம் தோணும். பூர்வ ஜென்மம் எல்லாம் வேணாம். அந்த ஒரு பொண்ணு வருவா. அந்த ஐடி இதுல வரும்போது, அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டா ஒரு பொண்ணு வருவா. அது அவளுக்கு பின்னாடி ஒரு ஆவிகள்லாம் தொரத்துற மாரி, அவ ட்ரெஸ்ஸ புடிச்சு கிழிக்கிற மாரி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது வரும். ஒரு மாயை அவளுக்கு மட்டும் தெரியும். அவள சுத்திட்டே இருக்க மாரி. அதனால அவ மாடியில இருந்து கீழ குதிச்சு இறந்துருவா. அந்த சீன் பார்த்திருக்கீங்களா? 3 படம். 3 படம் மேம். 3 படம் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் சொல்ற சீன் பர்ட்டிகுலரா நான் சொல்ற சீன் பார்த்திருக்கீங்களா? அதாவது அநேகன் அநேகன் மூவில பார்த்திருக்கீங்களா? அநேகன் மூவில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அந்த பொண்ணு அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அவளுக்கு வந்துட்டு ஒரு இதே மாரி தான் ஹலூசினேஷன் இருக்கும். அவள சுத்தி ஒரு 4, 5 உருவம் வந்து அவ ட்ரெஸ்ஸ தூக்குற மாரி, அவள செக்யூஸ் பண்ற மாரி, தப்பா நடந்துக்கிற மாரி, அவள வந்து டார்ச்சர் பண்ற மாரியே அவளுக்கு ஒரு ஃபீல் அப்பப்போ வந்துட்டு போகும். அதுக்கு அவ டேப்லெட்ஸ் எடுத்துட்டுப்பா. ஒரு சில டைம்ல அது பீக் ஆயி எங்க மேல மாடியிலருந்து குதிச்சு கீழ விழுந்து இறந்துருவா அந்த மூவில. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இல்லாத ஒண்ண இருக்கிறதா நம்ம இமேஜினேஷன் பண்ணிக்கிறது. ஓகே. அதுதான் வந்து 3 மூவிலயும் வந்துட்டு தனுஷ் வந்து பண்ணுவாரு. கழுத்த அறுத்துக்கோன்னு சொல்லி பக்கத்துல இருந்து ஒண்ணு சொல்லும். இந்த சைடு வந்து ஒண்ணு சொல்லும். அது எல்லாமே ஒரு அவரோட இமேஜினேஷன் தான். சொல்லுங்க மேம். மேம் பிரம்மைன்னு சொல்லலாமா? தாராளமா பிரமைன்னு சொல்லலாம். பட் ஆனா இந்த இடத்துல வந்து பிரமை தான். அது வந்து ரொம்ப நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். பட் ஆனா அது ரொம்ப வந்து சின்சியரா இருக்கும். ஓகேங்களா? பிரம்மையே வந்து நல்ல ஒரு உருவம் குடுத்து, அதுக்கு பேர் வச்சு வளர்த்திருப்பாங்க. அ இல்பொருள் காட்சியில இருக்கிறவங்க. ஓகே. அத வந்து ஒரு தூண்டல வந்து ஃபர்ஸ்ட் தவறா புரிஞ்சுகிட்டு சந்திரமுகி படத்துல ஜோதிகா பண்ணுவாங்களே அதுவா மேம்? நோ, நோ, நோ. அது வேற. அதுவுமே இந்த டைப் தான் வரும். பட் அங்க இல்லாத ஒண்ணு அவ இருக்கிறதா நெனச்சுக்கல. அங்க வந்து கோஸ்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த மூவில? ஆம் ஐ ரைட்? அங்க சந்திரமுகி பேய் இருக்கு தானே? எஸ் மேம். ஆனா அவங்க கற்பனையில தானே மேம் அந்த மாதிரி இல்ல பண்ணிட்டு மேம், இல்ல மேம். அவ அந்த பழைய ஸ்டோரிய படிச்சுட்டு அது மாதிரி கற்பனை பண்ணிக்குவா. அதான் கதை. நோ, நோ, நோ. கதை அங்க அப்படி ஒரு இல்ல. நீங்க பாம்பு கதைய வருது மேம். ஐயோ அது இல்லப்பா. உண்மையாவே சந்திரமுகி பேய் இருக்கும். கடைசியில விரட்டுவாங்கல்ல மேடம். சந்திரமுகில அதுல பாம்பு கரெக்ட். ஒண்ணு வருது மேம். அப்புறம் அதாவது பாம்பு வர்றது, அவ கதை படிக்கிறது அதெல்லாம் இல்ல. நீங்க வந்து ஸ்டோரி ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கல. ஐயையோ! படத்தையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே! என் கிளாஸ் எப்படி புரிஞ்சுக்குவீங்க? ஓகே. ஒண்ணும் இல்ல. அதாவது சந்திரமுகி படத்துல வந்துட்டு சந்திரமுகி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஆல்ரெடி இருந்தாங்க.
அந்த கேரக்டரோட இன்ட்ரெஸ்ட், அந்த கேரக்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் எப்படி ஜோதிகாக்கு வந்துச்சு அப்படின்னா, ஜோதிகா சின்ன வயசுல இருந்து நிறைய ஏஷியன் அதாவது ஸ்டோரிஸ், நிறைய ராஜா காலத்து கதை படிக்கிறங்காட்டி, அந்த கதையில இருக்கிற கதாபாத்திரங்கள் புடிச்சங்காட்டி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சந்திரமுகி கதையை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அதை பாக்குறாங்க அப்படிங்கறதான் கதை. மத்தபடி வந்து சந்திரமுகி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை இவங்களே உருவாக்குறாங்க அப்படிங்கிறது அந்த மூவி இல்ல. ஓகே, இங்க என்ன அப்படின்னா அப்படி ஒரு கேரக்டரை உருவாக்குறாங்க அப்படிங்கறது இங்க கான்செப்ட். அந்த கான்செப்ட் வேற, இந்த கான்செப்ட் வேற. ஓகே ஓகே புரியுதுங்களா? இப்போ ஒரு ஓகே, இப்போ வந்து அந்த மாசிலாமணி படத்துல அவ வந்து இறந்துருவா அந்த ஹீரோயின். எனக்கு தெரிஞ்ச மாசிலாமணின்னு நினைக்கிறேன், அந்த படத்து பேர் எனக்கு தெரியல. அந்த ஹீரோயின் வந்து இறந்துருவா. அந்த ஹீரோயின் இறந்தும் உயிரோட இருக்கிற மாதிரியே அவன் என்ன பண்ணுவானா, குளிக்க வைக்கிறது, வெளியே கூட்டு போறது, ட்ரெஸ் மாத்தி விடுறது, அது மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு சீன் தான் பாத்திருக்கேன். நான் ஃபுல்லா ஸ்டோரி எல்லாம் பார்த்தது இல்ல. அவன் வந்து என்ன பண்ணிக்கிறான்னா, அவன் உயிரோட இருக்கிற நினைச்சுக்கிறான். அது வந்து ஹாஸ்பிலேஷன் தான். அவ வந்து அவ பேசுற மாதிரியும், இவளுக்கு அவன் ரிப்ளை பண்ற மாதிரியும், ஒரு படத்துல ஏதோ ஒரு படத்துக்கு கூட வந்து அவங்க அம்மா இறந்து ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். ஆனா அவங்க அம்மாக்காக சாப்பிட கொண்டு போய் வைப்பான். அவங்க அம்மா சாப்பிடலன்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணுவான். அவங்க அம்மாவை வந்துட்டு அவங்க அம்மா கூட பேசுவான். அவங்க அம்மாக்கு அது வேணும் இது வேணும், பிடிக்கும் அப்படின்னு. இது மாதிரி நிறைய மூவிஸ் இது மாதிரி நிறைய மூவிஸ் நடந்திருக்கு, வந்திருக்கு. இது எல்லாமே ஹாலுசினேஷன் தான். அதாவது இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா நினைச்சுக்கிறது. ஓகேவா? இப்ப வந்து வீட்ல வந்து யாருமே இல்ல. என்ன மேம்? குதிரைக்கு கொம்பு முளைச்சது போலன்னு சொல்லுவோமே, இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி சொல்றது. இருக்கிற மாதிரி சொல்றது இல்ல, நீங்க நினைச்சு நடந்ததே. ஓகே, அது வந்து நீங்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்க்குள்ள போயிட்டீங்க. ஓகே, இது வந்து நம்ம ஃபீல் பண்றோம் ஒரு மனசார. ஓகே, இது வந்து நம்ம மைண்ட்ல வந்து பசங்க போன் விளையாடிட்டு போன் இல்லாம இருந்தா அது டிஸ்டர்பன்ஸ் ஆகி பண்றாங்கல்ல மேம், அதே மாதிரி. அப்படி கூட சொல்லலாம். இல்ல அது மாதிரி இல்ல நான் சொல்றேன் பாருங்க. இப்போ இல்ல நீங்க எல்லாம் சொன்னா ஒண்ணு சொல்றீங்க, நானே சொல்றேன். ஒண்ணும் இல்லப்பா. இப்போ வந்து நீங்க வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட வந்து கடவுள் இறங்கி வந்து பேசினாரு, என்கிட்ட இதுதான் சொன்னாரு, இப்படிலாம் இது பண்ண சொன்னாரு, அவர் என்கிட்ட பேசுவாரு, நான் அவருக்கு சாப்பாடு பிட்டுவேன், இது அதெல்லாம் நடந்தது, நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா வந்து இப்போ நம்ம சொல்லுவோம்ல, நான் வந்து அவருக்கு என் கையில சாப்பாடு ஊட்டி விட்டேன், நான் தான் சமைச்சு கொடுத்தேன், அவர் என் பக்கத்துலதான் உட்காந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றதோ, இல்ல இறந்து போனவங்க வந்து என்கிட்ட இங்கதான் உட்காந்துருக்காங்க, நான் பாக்குறேன் அவங்கள, அவங்க என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, நான் அவங்களுக்கு இப்பதான் சாப்பாடு ஊட்டிட்டு வந்தேன், நான் அவங்களுக்கு இப்பதான் வந்து ட்ரெஸ் கொடுத்துட்டு வந்தேன், அப்படி எல்லாம் சொன்னாங்கன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? பைத்தியம்னு நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்களா? நினைப்பா மேம். அவங்க வந்து ஃபீல் பண்றது வேற. 2 விதம் இருக்கு. ஓகே, ஒரு இல்லாத ஒருத்தரை, அதாவது இறந்த ஒருத்தரை அவங்க இருக்காங்க, நம்மள பாத்துட்டு இருக்காங்க, ஓகே, அவங்களோட பிளெஸிங் நம்மளுக்கு இருக்கு, அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது வேற. அவங்க இருக்காங்கங்கிற மாதிரி அவங்க இந்த சேர்ல தான் உட்கார்ந்துருக்காங்க, அவங்க இந்த மாதிரிதான், இது மாதிரி இந்த நார்த் சைடு பார்த்து உட்கார்ந்துருக்காங்க, என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அவங்க இந்த வார்த்தை தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் இமேஜினேஷன் பண்ணி அதுக்கு நான் பதில் சொல்லி அந்த சேரை பார்த்து நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் இல்பொருள் காட்சின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? இது மூக்குத்தி அம்மன் மூவி எடுத்துக்கலாமா எடுத்துக்காட்டா? மூக்குத்தி அம்மன் மூவில நயன்தாரா கண்ணுக்கு தெரிவாங்க. இந்த காணல் அவங்க இல்லாமையும் பேசுறாங்கல்ல. இல்ல நீங்க அந்த மூவி எல்லாம் எடுத்துக்கூடாது. இப்ப நான் சொல்றது மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்க மூவி எடுத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆறீங்க. ஏன்னா நீங்க படமையா போகணும்னு பாக்குறதுல தெரிஞ்சிச்சு. அதாவது கான்செப்ட் என்னன்னா, இப்போ மூக்குத்தி அம்மன்ல வந்து நயன்தாரா வந்து நயன்தாரா நிறைய நகை போட்டு நிறைய ட்ரெஸ் போட்டு நம்ம கண்ணு முன்னாடி தெரிவாங்க. சோ அவங்க இருக்காங்க. இல்லாத, அதாவது அப்படி ஒரு கேரக்டரே இல்லாம இப்போ நீங்க சூப்பரா எடுக்கணும் அப்படின்னா நீங்க இவங்கதான் தனுஷை தான் எடுக்கணும். 3 பட தனுஷ் தான் எடுக்கணும். பக்கத்துல வந்து நீங்க அறுத்துக்கோ நீ சூசைட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ஒரு உருவம் சொல்லும் இல்லையா? சொல்லுமா? பச்சை கலர்ல ஒரு உருவம் வந்து சொல்லுமா? ஞாபகம் இருக்கா எல்லாத்துக்கும்? 3 படத்துல என்னங்க மேம்? காணல் சொல்லலாம் ரோட்ல, வெயில் டைம்ல நம்ம ரோட்ல போகும்போது காணல் பின்னாடி வரும். அது இன்னொன்னு, அது இன்னும் வரும், பின்னாடி வரும். அதுமே சொல்லலாம். தாராளமா சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுக்கு வந்து கலோசேஷன் வராது. அதுக்கு 7G காரணி
அது illusion of eye மேம். கார்னல் நீட்சுவனுக்கு வந்து illusion of eye. இனிஷியல் ஆஃப் ஃபைல். ஓகே ஓகே. இப்போ இது பாத்தீங்க ஓகே. இது பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னதுதான். அதாவது ஒருத்தங்க இல்ல, அவங்க இருக்காங்கன்னு சொல்லி நம்ம வந்து புதுசா பேசுறதோ, இல்ல ஒரு கேரக்டர் வந்து இல்லாத கேரக்டரை உருவாக்கி அவங்க தான் வந்து அவங்க இருக்காங்கன்னு சொல்லி பேசுறதோ, இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் நாவல்ஸ் நிறைய படிச்சிருந்தீங்களோ, இங்கிலீஷ் மூவிஸ் நிறைய பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் நான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணவே வேண்டியது இல்ல. தமிழ் மூவில எல்லாத்தையுமே குழப்பி அடிச்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் உங்களுக்கு இவ்ளோ கன்ஃபியூஷன்ஸ் ஆகுது. அவ்வளவுதான். அதாவது நீங்க நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஆடியன்ஸ்க்கு அவன் தெரியப்படுத்திட்டான் அந்த கேரக்டர் அப்படின்னாலும் சொல்லுங்க மேம். மேம் இது வந்துட்டு இப்ப சொன்னீங்கல்ல மேம் இல்பொருள் காட்சி. அது வந்துட்டு இப்ப வந்துட்டு புளிய மரத்துல பேய் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப அவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டே போவோம். அங்க வந்துட்டு பேய் இருக்காது. ஆனா ஒரு சிலருக்கு வந்துட்டு பேய் இருக்கிற மாதிரி தெரியும். இப்ப வந்து அப்புறம் வந்துட்டு நைட்ல வந்துட்டு மிட் நைட்ல வந்துட்டு அப்படியே கொலுசு சத்தம் கேட்கிற மாதிரி. ஆனா அது கேட்காது. ஆனா அவங்க மனசுல அது நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த நினைச்சிட்டு இருக்கிறது தான் நம்மளுக்கு அந்த இல்பொருள் காட்சியா தெரியும். கரெக்ட்டுங்களா? இது நீங்க சொல்றது கூட மேட்ச் ஆகுது. கரெக்டா தான் இருக்கு. அதான் நான் சொல்றேன் பாத்தீங்களா, இல்லாத ஒண்ணு. அதெல்லாம் வந்து பேயோ இல்ல கொலுசு போட்டாங்க சங்கத்தங்கன்னு யாருமே இல்ல. அவங்களோட பெர்செப்ஷன் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து புலனார்கள் மூலியமா வந்த, அதாவது சென்சார்கள் மூலியமா வந்த ஒரு விஷயம் இப்ப வந்து ஒரு சென்சார்கள் மூலியமா இப்போ இந்த இடத்துல நீங்க பாக்கணும். ஓகே, இந்த இடத்துல எங்க ராங் ஆகுது அப்படின்னா, நம்ம முதல்லயே பார்த்தோம் புலன் உறுப்பு ஒரு விஷயத்த அனுப்பிதான் நம்மளுக்கு உணர்வு அப்படிங்கிறது நடக்குது இல்லையா? இப்போ ஹலோசேஷன், அதாவது இல்பொருள் காட்சியில ஒரு ஆள் இருக்காங்க, ஒரு பேஷண்டோ ஒரு குழந்தையோ நீங்க பாத்துட்டீங்க. அவன் வந்து இல்பொருள் காட்சியில வந்து இருக்கான். ஓகேங்களா? அவனுக்கு நமக்கு யாருக்கா இருந்தாலுமே காதுல இருந்து ஒரு சவுண்ட் வந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன சவுண்டுன்னு மைண்டுக்கு அனுப்புவோம். மைண்டு சொல்லும் இது வந்து ஒரு பென் கீழே விழுகிற சவுண்டு, இல்லைன்னா ஒரு பென்சில் கீழே ஒரு ஊசி உழுகிற சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து என்ன சொல்லும், மூளை வந்து சொல்லும். அதுதான் பெர்செப்ஷன் சொல்றோம். இதுவே அந்த பெர்செப்ஷன் நம்ம பண்றது தப்பாயிருச்சுன்னா ராங் பெர்செப்ஷனுக்குள்ள இப்ப வந்திருக்கோம். இதுவே இப்ப வந்து ஒரு கொலுசு சவுண்ட் இவங்க சொன்ன மாதிரி இப்ப கொலுசு சவுண்ட் கேக்குது, இல்ல யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட பேசுறாங்கன்னா வச்சுக்கோங்க, இல்லாத ஒருத்தர் நம்ம கிட்ட பேசுறாங்களாவே அது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் யாரோ ஒருத்தர் பேசி கேட்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்துல உண்மையாவே யாரும் பேச மாட்டாங்க. அந்த இடத்துல உண்மையாவே அவங்களோட சென்ஸ் ஆர்கனுக்கு எதுவுமே மெசேஜ் வராது. ஆனா மெசேஜ் அந்த மாதிரி அவங்களே உணர்ந்த மாதிரி, என்கிட்ட பேசின சவுண்ட் கேட்ட மாதிரி, எனக்கு வந்து மல்லிப்பூ வாசம் வந்த மாதிரியும் நானே என்ன பண்ணிக்குவேன் அப்படின்னா இமேஜினேஷன் பண்ணிக்குவேன். புரியுதுங்களா? புரியுது மேம். we can move on. இது ரொம்ப டூ மச் டிஸ்கஷன் போயிடுச்சு மேம். இனஃப் நினைக்கிறேன். ஓகே மேம். அடுத்தது வந்து மெமரிக்கு போயிட்டோம். மெமரி பாத்தீங்க அப்படின்னா நார்மலா வந்து ஒண்ணும் இல்ல, ஒரு விஷயத்த வந்து நம்ம லேர்ன் லேர்ன் பண்ணி அதை வந்து கற்றல். சரிங்களா? ஒண்ணும் இல்ல, லேர்ன் பண்ணதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லைங்களா மனசுல. நம்ம இப்போ வந்து நீங்க ஒரு 2 மாசம் முன்னாடியே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. அப்ப என்ன படிச்சீங்க அப்படிங்கறத ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாதான் இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கும். அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் திரும்ப திரும்ப அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதும். இப்ப திடீர்னு நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க எல்லா சப்ஜெக்ட்ல இருந்தும் நீங்க எடுத்து கொடுக்கணும். தமிழ்ல நீங்க என்ன படிச்சீங்க, இங்கிலீஷ்ல என்ன படிச்சீங்கன்னு எல்லாத்தையுமே ஒரு ரிவிஷன் பண்ணி நீங்க அதை வந்து ஆன்சரா போடணும். அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா மெமரி அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. இது வந்துட்டு நினைவு அப்படிங்கறத தாண்டிலும் நினைவில் இருத்தல் அப்படிங்கறதை காட்டிலும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்கும், பொருத்தமா இருக்கும்னு சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட் எல்லாமே சொல்றாங்க. ஓகேவா? பொதுவாக கற்றவற்றை வந்து மனதுல இருத்தி வைக்கிறதுக்கும் திரும்ப திரும்ப தேவைப்படும் போது அதை வந்துட்டு என்ன பண்ணணும், வெளிப்படுத்துறதுக்கும் யூஸ் பண்றதுதான் வந்து நினைவிருத்தல் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே வந்து நினைவிருத்தலுக்கு பதிலா நினைவு கூறல் அப்படிங்கிறது வந்து இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட் சொல்ற மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அது கூட பிக்சர் தான் இருக்கு. அதோட பிக்சர் தான் இது, வேற ஒண்ணும் இல்லை, நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்து இங்க முக்கியமான விஷயத்துக்குள்ள வரும். இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. இப்போ நினைவின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் மெமரி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சென்சரி மோட்டார் இருக்கு, ஷார்ட் டைம் மெமரி இருக்கு, லாங் டைம் மெமரி இருக்கு. இப்போ நான் இப்ப தமிழ்ல உங்ககிட்ட தமிழ் புக் இல்லாதவங்க நான் தமிழ்ல சொல்லும் போது எழுதிக்கோங்க. நாங்க எழுதுறேன், கூடயே எழுதுறவங்க சொல்ல எழுதுறேன். தமிழ் புக் இல்லாதவங்க எழுதிக்கோங்க, தமிழ் புக் இருக்கிறவங்க அதுல பாத்துக்கோங்க.
இதை வந்து புலனறிவு நினைவு அப்படின்னு சொல்றாங்க. சென்சரி. ஓகே, புலனறிவு நினைவு. இது வந்து குறுகிய கால நினைவு. இது வந்து நீண்ட கால நினைவு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது இது வந்து சென்சரி மெமரி அப்படிங்கிறது ஒரே ஒரு செகண்ட் தான் இருக்கும். டக்குன்னு மறந்துடும். அதாவது ஒரு விஷயத்த நம்ம டக்குன்னு பாக்குறதோ, இல்ல ஸ்மெல் பண்றதோ, இல்ல கேக்குற ஒரு சவுண்டோ, இப்ப டக்குன்னு ஒரு கோயில கிராஸ் பண்ணி போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மைக் செட்ல பாட்டு பாடுது. அந்த ஒரே ஒரு செகண்ட்ல தான் அந்த மைக் செட்ல இருக்கிற பாட்டு நம்மளுக்கு கேக்குது. அது ஒரே ஒரு வார்த்தை தான் கேக்குதுன்னா, அதுக்கப்புறம் அந்த கேட்கல அப்படின்னா அதை நம்ம மறந்துடுவோம். அந்த ஞாபகம் எவ்வளவு இருக்குன்னா ஒரு செகண்ட் தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த மெமரி. இதே ஷார்ட் டைம் மெமரி அப்படிங்கும்போது ஒரு நிமிஷம் ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து 20 நொடியிலிருந்து ஒரு நிமிஷம் வரைக்குமே இது ஞாபகம் இருக்கும். ஷார்ட் டர்ம் மெமரி. ஷார்ட் டைம் மெமரியில வந்து குறுகிய கால நினைவு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இன்னுமே வந்து ஞாபகமா சொல்லணும் அப்படின்னா, ஷார்ட் டைம் மெமரியில வந்துட்டு இப்போ டக்குன்னு வந்து ஒண்ணும் இல்ல. ஃபோன் நம்பர் ஒருத்தவங்க குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே 934250 ஓகே. இதான் கால் பண்ணிட்டோம் நாங்க. கால் பண்ணி அவங்ககிட்ட பேசி நான் வச்சதுக்கப்புறம், நீங்க யார்கிட்ட எந்த நம்பர்ல பேசுனீங்கன்னு கேட்டா ஒரு 2 நம்பர் உங்களால சொல்ல முடியும். அந்த 10 நம்பருமே சொல்ல முடியுமா? அது வந்து உங்களுக்கு ஷார்ட் டர்மான ஞாபகம் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் தான் ஞாபகம் இருக்கும். அதுதான் வந்து ஷார்ட் டர்ம் மெமரின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு ஓடிபி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு. அந்த ஓடிபி பார்த்து நீங்க யாருக்காவது ஃபோன் பண்ணி சொல்லணும். அந்த ஓடிபி லாகின் பண்ணணும். அது வரைக்கும் அந்த ஓடிபி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ரைட்? ஒரு பாஸ்வேர்ட் அப்படின்னா, ஒரு பாஸ்வேர்ட் மாரி வருது. அது வந்து அந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு கேட்டா நீங்க போய் எழுதி வச்சு எடுத்து பார்த்ததும் சொல்வீங்க. ஒண்ணும் இல்ல. ஷார்ட் டைம் மெமரில ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மார்னிங் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்கன்னு கேட்டா, நீங்க ஃபுல்லா வந்து ரீகால் பண்ணி அப்படிதான் சொல்லுவீங்க இல்லையா? குறுகிய கால நினைவுல. சோ அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஷார்ட் டைம் மெமரிய வந்து தற்கால நினைவுன்னு சொல்லுவாங்க. லாங் டர்ம் மெமரிய வந்துட்டு நிலையான நினைவுகளும் சொல்லுவாங்க. குறுகிய கால நினைவுன்னு சொல்லலாம். இல்ல தற்கால நினைவுன்னு 2மே சொல்லலாம். அதையும் நோட் பண்ணுங்க. இப்போ லாங் டர்ம் மெமரி அப்படிங்கிறது நிலையான நினைவு. நிலையான நினைவு வந்துட்டு 2ஆ பிரிக்கிறாங்க. எக்ஸ்பிளக்டிக், இம்ப்ளக்டிக். எக்ஸ்பிளக்டிக் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, வெளிப்படையான நினைவு. இம்ப்ளக்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, மறைமுக நினைவு. இப்போ எக்ஸ்பிளக்டிக் அப்படிங்கிறது வெளிப்படையான நினைவு. இது மறைமுக நினைவு. இது எதுல இருந்து பிரியுது? நிலையான நினைவுல இருந்து பிரியுது. நிலையான நினைவு வந்து வெளிப்படை, மறைமுகம் 2ஆ வந்து பிரியுது. இந்த வெளிப்படையா இருக்கிறது வந்து இன்னும் 2ஆ பிரியும். அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எபிசோடிக் அப்படிங்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தனிப்பட்ட அனுபவம்னு சொல்றாங்க. எபிசோடிக் அப்படின்னா தனிப்பட்ட அனுபவ நினைவுன்னு சொல்லலாம். செமாண்டிக் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. செமாண்டிக் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பொருள் சார்ந்த நினைவுகள் எப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான். இதுல வந்து இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சென்சரி பார்த்துட்டோம், ஷார்ட் டைம் மெமரி பார்த்துட்டோம். இது வந்து லைஃப் லாங் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறது தான் நிலையான நினைவுன்னு சொல்றோம். அதுல 2ஆ பார்த்தோம், வெளிப்படையா இருக்கிற நினைவு, மறைமுகமா இருக்கிற நினைவு. வெளிப்படையா இருக்கிற நினைவுல வந்து 2 நினைவா பிரியுது. அதுல வந்து தனிப்பட்ட அனுபவம், பொருள் சார்ந்த நினைவு. இப்ப தனிப்பட்ட அனுபவம்ல வந்துட்டு நீங்க உங்களோட பர்த்டே, உங்களோட மேரேஜ் டேட், அதாவது வெட்டிங் டே, அப்புறம் வந்து நம்ம வந்து டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணது, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப் போனது, ஃபர்ஸ்ட் டே, இனிமே வந்து உங்களுக்கு ஏதாவது உங்க பேபி டெலிவரி ஆனது, இன்னும் அம்மா பர்த்டே, உங்க அப்பா பர்த்டே, இல்ல அவங்களோட வெட்டிங் டே, அது மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான டேஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா நீங்க வந்து இது பண்ணி வச்சுக்கிறது தான் வந்துட்டு
வெளிப்படையான சாரி தனிப்பட்ட அனுபவத்துல சொல்றாங்க. எபிசோடில வந்துட்டு உங்களோட ஈவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப உங்களோட ப்ரொமோஷனா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஓகே, நீங்க வந்து உங்களோட ப்ரொபோசல் டேவா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கவே இருக்கும் இல்லையா, வருஷம் வருஷம் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, அதனால வந்து லாங் டைமா நமக்கு ஞாபகம் இருக்கும். உன்னோட கல்யாண நாள் எப்போ, உன்னோட பர்த்டே எப்போ, உங்க அம்மா பர்த்டே எப்போ அப்படின்னா டக்கு டக்குன்னு சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே லாங் டேர்ம் மெமரியில இருக்கு. அடுத்தது வந்து செமாண்டிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்ட் அண்ட் கான்செப்ட். செமாண்டிக்ஸ் அப்படிங்கும்போது நான் என்ன சொன்னேன், பொருள் சார்ந்த நினைவுகள்னு சொன்னேன். இப்போ பொருள் சார்ந்த நினைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், நம்ம நம்ம நாட்டோட விலங்கு எது, நம்ம இந்தியாவோட கேபிட்டல் எது, இல்ல வேற ஏதாவது நாட்டோட வந்து தலைநகரம் எது, அப்புறம் வந்துட்டு காண்டினென்ட் கேக்குறேன், இல்ல வந்து யார் வந்து பிஎம்ஆ இருக்கா, யாரு சிஎம்ஆ இருக்கா அப்படிலாம் கேக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல அப்ப யாரு சிஎம்ஆ இருந்தா அப்படிலாம் கேக்குறேன் அப்படின்னா அதெல்லாம் நீங்க டக்கு டக்குன்னு சொல்லுவீங்க ஒரு பேசிக் விஷயம். நீ எந்த ஸ்கூல்ல படிச்ச, ஸ்கூல் எங்க படிச்ச, காலேஜ் எங்க படிச்ச, அது எல்லாமே நீ வந்து டக்கு டக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா, அதெல்லாமே வந்து இதுல வரும். ஃபேக்ட் அண்ட் கான்செப்டுக்குள்ள வரும். ஃபுல்லா கான்செப்டுக்குள்ள, அதாவது உண்மைகள் கான்செப்ட் அப்படிங்கும்போது ஒரு விஷயத்த, அதாவது இப்ப வந்து சயின்ஸோட பேசிக்ஸ் எல்லாமே கான்செப்ட்ல வரும் இல்லையா. இப்ப வாய்ப்பாடு கேட்கறேன்னா சொல்றேன் அப்படின்னா, ஏதாவது ஃபார்முலா கேட்டா சொல்றேன் அப்படின்னாலும் கான்செப்ட் தான். அதெல்லாம் லாங் டைமா நமக்கு ஞாபகம் வரும். இப்ப நீங்க முடிச்சிருந்தாலும் A+B+C என்ன அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லலாம். அந்த ஃபார்முலா கேட்டா டக்குன்னு சொல்லிடுவீங்க. சோ அதெல்லாமே கான்செப்டுக்குள்ள வந்துடும். என்ன அப்படின்னா லாங் டைம் நமக்கு ஞாபகம் இருக்கிறது. இதுவே இம்ப்ளிசிட் அப்படிங்கும்போது மறைமுகம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இந்த மறைமுகம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா அன்கான்சியஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது இது எல்லாமே கான்சியஸா நம்ம பண்றது. அன்கான்சியஸ் அப்படின்னா நீங்க ஒன்ஸ் ஸ்கூட்டி ஓட்டியோ இல்ல பைக் ஓட்டியோ இல்ல கார் ஓட்டியோ பழகிட்டீங்க அப்படின்னா ரெகுலேட்டர் நார்மலா நீங்க டெய்லியும் போகும்போது நீங்க உங்களை அறியாமையே வந்து நீங்க போன் பேசிட்டோ இல்ல யார்ட்டையாவது பைக்ல கார்ல உள்ள இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டே நீங்க கரெக்டா ஓட்டிடுவீங்க. இதுவே நீங்க ஓட்டி பழகும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களால வந்து கரெக்டா பேசிட்டு மத்த வேலையும் யோசிச்சுட்டு உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இதுவே ரொம்ப ஓட்டி பிராக்டிஸ் ஆயிட்டீங்க, உங்களுக்கு அது நல்லா வந்து மெமரி ஆயிடுச்சு, இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு மெமரி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட பிசினஸ் விஷயத்த கூட நீங்க கார்ல போக போக பார்த்துட்டே கூட நீங்க என்ன பண்ணுவீங்க, காரை கரெக்டா ஓட்டிடுவீங்க. சோ அது வந்து அன்கான்சியஸாவே சாரி என்ன நடக்குது அப்படின்னா கரெக்டா நடக்குது. அதுதான் வந்து லாங் டேர்ம் மெமரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, நீங்க இந்த பேஜ் ஓகேவா? ஓகே மேம். ஓகே, இந்த இதுல நினைவின் வகைகள் இல்ல. நீ என்ன சொல்லலாம் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்றது, அதாவது மெமரியை வந்து எதெல்லாம் வச்சு இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இங்க நான் சும்மா கொடுத்துருக்கேன். இது நீங்களே வந்து நிறைய சொல்லலாம். அட்டென்ஷன் பண்றது, மோட்டிவேஷன் கொடுக்கறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும். அதே மாதிரி வந்து நல்லா வந்து ஜெண்டர், இதெல்லாம் ஜெண்டர் என்னன்னா நார்மலா வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எல்லாமே கொடுத்து, ஃபுட் கம்பல்ஷன் எல்லாமே கொடுத்து, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், இது மாதிரி இது சிம்பிளான ஒரு விஷயம் தான். இது நீங்க வந்து பெருசா போட்டு உழைப்பிக்க வேணாம். இங்க வந்துடலாம் நம்ம. அதாவது குட் மெமரி அப்படிங்கிறதுக்கு வந்து என்னென்ன சயின்ஸ் இருக்கு ஓகே அப்படிங்கிறது பார்ப்போம். அதாவது சிறந்த நினைவின் இயல்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது வந்து நான் சும்மா கொடுத்ததுதான், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன், அது ஒரு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்லைடு விசிபிள் ஆகுதா? அதாவது எந்த ஸ்லைட்னா சயின்ஸ் ஆஃப் குட் மெமரி விசிபிளா இருக்கா? எஸ் மேம். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் வந்தீங்க பாத்தீங்கன்னா விரைவு அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்ப நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த விஷயத்த வந்து டக்குன்னு நான் கேட்டோன்னே, இப்போ வந்து உங்ககிட்ட கேட்டோன்னா ஒரு 4ஆம் வாய்ப்பாடு சொல்லு அப்படின்னா டக்குன்னு உங்களால சொல்ல முடியும் இல்லையா. சோ அதுதான் நம்மளோட மெமரி வந்து அப்ப எப்படி இருக்கு, 4th டேபிள்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. டக்குன்னு வந்து விரைவா வந்து என்ன பண்ணிடுது, அதை சொல்லிடுது. அதே மாதிரி எல்லா விஷயத்திலயும் இருக்கணும். இப்ப ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா growth and development டக்குன்னு சொல்லிடுவீங்க கரெக்டா. செகண்ட் கிளாஸ்ல அது மாதிரி டக்குன்னு வந்து நம்மளோட மெமரி என்ன பண்றோம் அப்படின்னா ரீகால் பண்ணும்போது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயே என்ன ஆயிருது, ஆன்சர் வரதான் வந்து விரைவு. சோ இது இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட மெமரி குட் மெமரி தான். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா துல்லியம். துல்லியம் அப்படின்னா ஒரு அக்யூரன்சி சொல்லலாமா. அதாவது இப்ப நான் நேத்து வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு கேட்டேன் உங்ககிட்ட பெர்செப்ஷன்னா என்னன்னு சொல்லுங்க, ஒரு லைன்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க சொன்ன ஆன்சர் எல்லாமே கரெக்ட் தான்.
அதாவது புலன் உணர்வுக்கு நீங்க சொன்ன ஆன்சர் எல்லாமே கரெக்ட் தான். நீங்க உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்க சொல்லியிருக்கீங்க. பட் ஏன்னா நான் என்ன கேட்டேன், கரெக்டான ஒரு சென்டென்ஸோட சொல்லுங்க. கரெக்டான ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனோட சொல்லுங்கன்னு சொன்னேன்ல, அதுதான் இந்த துல்லியம். ஓகேவா? அதாவது நம்ம வந்து ரீகால் பண்ணி நம்ம குடுக்குற மெமரிய துல்லியமா அக்யூரேட்டா சொல்லணும். இதுதான் இதோட ஆன்சரு. இப்ப நீங்க 4 ஆப்ஷன் இல்லாம நான் ஃபில்லப்ஸ்லயே உங்களுக்கு டெஸ்ட் வச்சனாலும் கரெக்டான ஆன்சர் போடணும். அப்ப வந்து உங்களோட அக்யூரன்சி உங்களோட மெமரியில அக்யூரன்சி இருந்தா தான் உங்களால அங்க ஃபில்லப்ஸ் போட முடியும். இல்லன்னா வந்து ஆப்ஷன் இருந்தா நான் போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லுவீங்க. சோ அததான் வந்து இங்க துல்லியம்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கால அளவு. இப்போ இப்போ நார்மலா வந்து நீங்க பிஎட் படிக்கும்போதோ, இல்ல யூஜி, பிஜி படிக்கும்போதோ, இல்ல வந்து ஸ்கூல் படிக்கும்போதோ வந்து தமிழ் கிராமரோ, இல்ல வந்து இங்கிலீஷ் கிராமரோ நீங்க பார்த்திருப்பீங்க. அத வந்து மறுபடியும் இங்க வந்து நான் வந்து இங்க மறுபடியும் சொல்லிக் குடுக்கும்போது, மேபி அங்க தமிழ் கிராமர் நல்லா சொல்லிக் குடுத்திருந்தாங்கன்னா, இங்க ஈஸியா பிக்கப் பண்ணியிருப்பீங்க. அங்க சொல்லிக் குடுக்கல அப்படின்னா, நீங்க படிக்கல அப்படின்னா விட்டுருங்க. நீங்க இங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிற மாரி தான். ஒருவேளை நீங்க அங்க பார்த்திருக்கீங்க, தமிழ் கிராமர் எல்லாமே உங்களுக்கு கத்துப்படி, நான் இங்க ஒருக்கா சொல்லும்போது டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது, டைம் எடுத்துக்க அப்படின்னா, அது வந்து கரெக்ட்டான மெமரி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி எளிதாக வெளிக்கொணர்தல் அப்படிங்கிறதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து இப்போ 2, 3 கிளாஸ் இப்போ 4, 5 கிளாஸ் எடுத்துட்டு 5வது கிளாஸ்ல வந்துட்டு 2வது கிளாஸ்ல நான் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். எதுக்கு அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன்னு நான் உங்ககிட்ட கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆ லா ஆஃப் க்ளோஷர்ன்னு ஒண்ணு பார்த்தோம். சரிங்களா? லா ஆஃப் க்ளோஷருக்கு வந்துட்டு நான் என்ன எக்ஸாம்பிள் குடுத்தேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இல்ல நான் வந்துட்டு எடுத்தனமே வந்து முன்னாடி டாபிக் சொல்லிட்டு இருக்கும்போது லா ஆஃப் க்ளோஷர் அடுத்தது வருது. நான் சொல்லாமயே எடுத்து குடுக்காமயே இந்த எக்ஸாம்பிள் தான் நான் குடுத்தேன் அதுக்கு டாபிக் கூட. நம்ம இந்த இடத்துல தான் இத எக்ஸாம்பிளா வந்து சொன்னோம். நம்ம இந்த டைமுக்கு தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். இத வந்து பக்கத்துல இருக்கிறவங்க இப்படி கேட்டாங்க, அதுக்கு நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப கூட ஞாபகம் வரலையா? அப்படிலாம் ஒரு இன்சிடென்ட் சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் எதுவுமே இல்லாம உங்களுக்கு அந்த விஷயம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா, எளிதாக வெளிக்கொணர்தல் இருந்துச்சு அப்படின்னா, அது ஒரு குட் மெமரி. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, பொருத்தமான அல்லது பயன்படுத்தக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப நார்மலா வந்து ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு இன்டர்வியூ இருக்கு அப்படின்னா, ஆன்சர் வந்து எந்த கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, அந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் நம்ம சொல்லுவோம் இல்லையா? "நீ எங்கிருந்து வந்த?" அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு நீங்க எங்கிருந்து வந்தீங்க? நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்கங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். சோ எங்கிருந்து வந்தேன்னு கேட்கும்போது, நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்கங்கிற ஆன்சர் சொல்ல முடியாது. ரைட்? சோ அதனால கரெக்ட்டான உங்ககிட்ட இருக்கிற மெமரி, உங்ககிட்ட இருக்கிற நாலேட்ஜ கரெக்ட்டான டைம்ல, கரெக்ட்டான கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணாவே அது என்னதான்? குட் மெமரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. எக்ஸாம் எழுதுறாங்க மேம். என்னங்க மேம்? அந்த எக்ஸாம் எழுதுறதே குட் மெமரி தான் மேம். எக்ஸாம்பிள் எழுதுறதே குட் மெமரி தான். நான் டிஆர்பி போர்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டு வைப்போம். நீங்க ஒரு ஆன்சர் பண்ணிட்டு வருவீங்கல்ல? அப்படி பண்ணிட்டு வந்தா பேட் மெமரி உங்களுக்கு. நல்ல மெமரியே இல்லன்னு அர்த்தம். இதே டிஆர்பி போர்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டா, அதுக்கு ஆன்சர் எழுதிட்டு வந்தீங்கன்னா, அது குட் மெமரி. ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே கரெக்ட்டான ஆன்சர் தான் பண்ணுவீங்க. எஸ் மேம். ஓகே. நம்புறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த யூனிட் இதோட முடியுது. சும்மா நம்ம ஜென்ரலா நம்ம வந்து இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா அடுத்தது பெட்டர் மெமரி. அதாவது ஒரு மெமரிய வந்து நம்ம வந்து மேம்படுத்துறதுக்கு என்னெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம்? அது உங்க சைடுல இருந்து நீங்களே சொல்லுங்க. இப்ப இவ்வளவு நேரம் மெமரினா என்ன, அந்த மெமரினா சொல்லுங்க. ரிவைஸ் பண்றது மேடம். ஓகே. ரிவிஷன் சொல்றீங்க. அடுத்தது கனெக்ட் பண்ணி படிக்கிறது மேம். கம்பைன். ஓகே. அடுத்தது டூயிங் பை லேர்னிங் மேம். அப்படின்னா மேம் மேம் செஞ்சு கத்துக்கிறது மேம். ஒன்னு படிக்கும் போது தெரியாது, அது செய்யும் போது நம்ம டூயிங் பை லேர்னிங்னா என்னன்னு எனக்கு தெரியும். நான் வந்து லேர்னிங் பை டூயிங் மேம். இல்ல மேம், இது வந்து ஓகே தான். டூயிங் பை லேர்னிங் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனா இப்ப நான் மெமரி கான்செப்ட் எடுத்தேன். இந்த இடத்துல நான் என்ன செஞ்சு காட்ட முடியும்? ரைட். ஓகே. இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதா மெமரி இதுலயுமே நிக்கும். சில எல்லா கான்செப்டுக்கும் இது ஆகலைன்னா சயின்ஸ் இல்ல வேற ஏதாவது இருக்கும். வேற ஏதாவது சொல்லுங்க. மேம் போட்டு பாக்குறது. மேம் குரூப் டிஸ்கஷன்.
ஒர்க் அவுட் பண்றது கரெக்ட்டுங்களா? மேம் 4 படிநிலை இருக்கு. ஓகே, ஒர்க் அவுட் பண்றது. அடுத்தது டிஸ்கஷன், குரூப் டிஸ்கஷன் கரெக்ட்டுங்களா? ஷார்ட்கட் வச்சு படிக்கிறது. ஓகே. அடுத்தது ஃப்ளோ சார்ட்ஸ். ஓகே, ஃப்ளோ சார்ட்ஸ், மைண்ட் மேப், வேற லைஃபோட அப்ளை பண்ணி படிச்சுக்கிறது. என்ன மேம்? லைஃபோட அப்ளை பண்ணி பாத்துக்கிறது மேம். இப்போ திருக்குறள் படிக்கிறோம்னா நம்ம லைஃபோட இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிக்கிறது மேம். அப்ளை பண்ணி ஓகே, லைஃப் அது 1 2 ஒண்ணுதான். கம்பேரும் லைஃப் ஒண்ணு, அப்ளை ஒண்ணுதான் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது இன்னும் வேற எங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா எவ்வளவு சொல்லணும் தெரியுமா? டக்கு 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 டக்குன்னு வரணும். ஆனா நிறைய விஷயம் தெரியணும். Are you there? ஓகே, இப்ப பாயிண்ட் அவுட் பண்ணாதான் ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். யாரும் பாயிண்ட் அவுட் பண்ணாம பிக்சர் ரீடிங் 4 பெருசா பேசுறீங்க. பிக்சர் ரீடிங் சொல்லலாம். ஓகே, நம்ம கூட இப்ப மைண்ட் மேப்ல எல்லாம் நம்ம கூட இப்போ பவர் பாயிண்ட்ல எல்லாம் யூஸ் பண்ணி தானே நம்ம அதெல்லாம் எடுக்கிறோம். ஓகே, அடுத்து வந்து இந்த மெத்தட் SQ3 இது கேள்விப்பட்டிருக்கீங்க? ஹிண்ட்ஸ் எடுக்கலாம். ஓகே, இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? SQ3R இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மெத்தட் SQ3R மெத்தட். சர்வே, questioning, receipt, repeat, review. அதாவது சர்வே பண்ணணும் ஃபர்ஸ்ட், அடுத்து கொஸ்டினிங் பண்ணணும், அத ரிப்பீட் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும். இதுதான் வந்து நீங்களுமே ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அதாவது சர்வே பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, சிலபஸ் எதுல இருந்து கவர் பண்ணிருக்காங்க, அதோட சோர்ஸ் என்ன. இப்ப இன்ஸ்டியூட் மெட்டீரியல் வச்சிருக்கீங்க, ஃபீ புக் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் சிலபஸையும் வச்சு பார்க்கணும். அது என்ன சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, அவங்க எது மாதிரி ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. ஸ்கூல் புக் எடுத்து பார்க்கணும். ஸ்கூல் புக் எப்படி இருக்கு, உங்களுக்கு ஸ்கூல் புக் எடுத்து பார்க்கணும் ஸ்கூலுக்கு. அப்போ இதெல்லாம் சர்வே பண்றோம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாக்குறீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு, சோர்ஸ் புக் எப்படி இருக்கு, புக்கு நம்ம இன்ஸ்டியூட் மெட்டீரியல் எப்படி கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி இருக்கு. அப்போ இந்த சிலபஸ்க்கும் இதுக்கெல்லாம் ஒரே கோஆர்டினேஷனா வருதா, இதெல்லாம் படிச்சா ஓகேவா இருக்குமா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஒரு சர்வே பண்றீங்க. அடுத்து என்ன பண்றீங்க, நான் ஏன் ஃபியூச்சர் விஷன் புக்கை படிக்கணும், நான் ஏன் சிலபஸ் படிக்கணும், நான் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டு எனக்கு டெட் கிளியர் பண்ணணும், அதுக்கு நான் ஃபியூச்சர் விஷன் புக்கை தான் படிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்து தெளிவான ஒரு இதுக்குள்ள வந்து நீங்க என்ன பண்ண பாருங்க, படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அதுதான் வந்து ரெசிப்ட். ஓகேவா? படிக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ ஒரு கான்செப்ட படிச்சுட்டு நீங்க எத்தனை ஒரு டாபிக் சொன்னீங்க இல்லையா, ரிவிஷன் அப்படின்னு. அப்போ அதை வந்து ரிப்பீட் பண்றீங்க. எடுத்தோன்னா யாருனாலையுமே ஒரு கான்செப்ட படிச்சோன்னே ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்போ அதை ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், அதுக்கு ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்றதுனா ஒன்றும் இல்லை, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ப்ராக்டிஸ் பண்றதுதான் ரிவ்யூ. அதாவது நீங்க படிச்ச விஷயத்தையும் ரிப்பீட் பண்ண விஷயத்தையும் எந்த அளவுக்கு நான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாக்குறதா வந்துட்டு SQ3R அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த SQ வந்துட்டு தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா நோட்டம் விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்க்கு. Qக்கு வந்து பாத்தீங்கன்னா வினா எழுப்புதல்னு சொல்லுவாங்க. அடுத்தது 3Rல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர் என்ன சொன்னா, ரிசைட் சொன்னானுங்களா, வாய் விட்டு மெதுவாக படிக்கணும். ரிசைட் பொதுவாக, சரி மெதுவாக இல்ல, பொதுவா வாய் விட்டு ஜெனரலா படிக்கிறது. அடுத்தது செகண்ட் ஆர் என்ன அப்படின்னா ரிப்பீட், பல முறை திரும்ப கற்றல்.
ரிவ்யூ அப்படின்னா மீள் பார்வை அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அவங்களோட மெமரி ஸ்ட்ராங் ஆகும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? அரேஸ் பண்ணிட்டுமா? எஸ் மேம். ஓகே, நெக்ஸ்ட் மெயினா இன்னொரு மெயினா ஒரு விஷயம் பார்க்கணும்னா இடைவேளை விட்டு படிக்கணும். அதாவது இப்போ ஒரு 2 hours நீங்க ஒரு 1 hour உட்காருங்க. 1 hour உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு 15 minutes பிரேக் எடுக்கணும். மறுபடியும் வந்துட்டு ஒரு 20 minutes, மறுபடியும் ஒரு 5 minutes பிரேக், மறுபடியும் ஒரு 30 minutes உட்காருங்க, மறுபடியும் ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க, மறுபடியும் ஒரு 1 hour உட்காருங்க, அப்போ மறுபடியும் ஒரு 15 minutes பிரேக். அது மாதிரி பிரேக் எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா தான் உங்களோட மெமரி லெவல் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது எல்லாமே நாகராஜன் புக்ல இருந்தா சொல்லிட்டு இருக்கேன், உங்களோட பிஎட் புக்ஸ்ல இருந்தா சொல்லிட்டு இருக்கேன். உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஒருக்கா வந்து நீங்க எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஓவர் லேர்னிங் பண்றது, ஒரு விஷயத்தை திருப்பி படிக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னுமே இதெல்லாம் தான். இது நீங்க இந்த 2 விஷயத்த பண்ணாவே போதும். இந்த 2 விஷயத்த ஏன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன் அப்படின்னா, நீங்களுமே இப்போ எக்ஸாம் படிக்கிறீங்க இல்லையா, நீங்க எந்த சப்ஜெக்ட் படிச்சாலுமே இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் ஓவர். ஏதாவது டவுட் இருக்குங்களா பார்த்த வரைக்கும்? நோ மேம். ஓகே, டவுட் இல்லாதவங்க வைண்டப் வெளியே போய் எக்ஸிட் ஆயிக்கோங்க. டவுட் இருக்கிறவங்க நான் 2 நிமிஷம் வெயிட் பண்றேன். டவுட் இருக்கிறவங்க கேளுங்க, இல்லைன்னா வைண்டப் பண்ணிக்கலாம். ஓகே மேம். தேங்க்யூ. தேங்க்யூ so much. டைம் வேஸ்ட் பண்ணாம இப்ப படிங்க. தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 9042030163 and web address www.futurevision.ias.com.